9 பேரு இந்த பொண்ணு தூங்கிக்கிட்டு இருந்த அந்த டென்ட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சு, அந்த பொண்ண தர தரன்னு இழுத்து, "வா ஃபோட்டோ எடுக்கலான்னு" கூப்ட்டு, அது கேட்க வந்த அவங்க அண்ணனையும் போட்டு அடிச்சு, இந்த மாரி அநியாயம் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு யாரு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மகா கும்பமேளால இந்த வருஷம் கழிச்சு நூத்துக்கணக்கான மக்கள் ஒண்ணு கூடி கொண்டாடுகிற இடத்துல இந்த மாரி ருத்ராஜ் மாலை விக்கிற பொண்ணு. திடீர்னு அங்க வந்தவங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து ஃபேமஸ் ஆக்கி விட்டு, வரவன் போறவன் எல்லாமே வா ஃபோட்டோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம்னு நாகரிகமா இல்லாம தரன்னு இழுத்துட்டு வந்து போற வர இடம்லாம் ஃபோட்டோ எடுக்க சொல்லி, பொண்ணோட குடும்பம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, எங்களால பொழப்பு நடத்தவே முடியல. அவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஊர்ல வந்து கடன் வாங்கிட்டு வந்து கும்பமேளால இந்த மாதிரி ருத்ராட்சி வித்து பொழப்பு நடத்தலாம்னு பாத்துருக்காங்க. ஆனா வரவன் வந்து ருத்ராட்சி வாங்குறானுங்க இல்லையோ, வரவனுக்கு வந்து போட்டோ எடுத்து எதுக்கு போயிடும் அவனுங்க லைக் வாங்குறதுக்காக அந்த பொண்ணோட அண்ணனும் அவங்க பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த பொண்ணு இங்க இருந்தா நம்மளால பொழப்பு நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை திருப்பி அவங்க ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. மகா கும்பமேளான்றது சாமி கும்பிட்ற இடம். சாமி கும்பிட்ற இடத்துல வந்து அங்க இருக்கிற ஒரு பொண்ணோட பொழப்புல மண்ணள்ளி போட்டிருக்காங்க. இவங்களாம் எதுக்கு சாமி கும்பிடணும்? நான் உங்கள் கிரேசி ஜி.